வணக்க மக்களே. குடும்பத்தையே அழித்த ஒரு இரவு, உள்ளே என்ன நடந்தது என தெரிந்தால் உங்கள் தூக்கம் கெட்டுவிடும். உண்மை கதை. மகாராஷ்டிராவில் அருகே உள்ள ஒரு சிறிய கிராமம். ராமகிருஷ்ணன் எனும் விவசாய குடும்பம் வாழ்ந்து வந்தது. அவருக்கு மனைவி லட்சுமி, 2 மகள். பெரியவன் சுரேஷ், சிறியவன் கார்த்திக். மகள் பிரியா கல்லூரியில் படித்து கொண்டு இருந்தாள். குடும்பம் சாதாரணமாக அமைதியாக இருந்தது. ஆனால் 2025ஆம் ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி இரவு, அந்த ஒரு இரவு அவர்களின் வாழ்க்கையை முழுவதுமாக அழித்தது. மாலை 7 மணி அளவில் ராமகிருஷ்ணன் வயலில் இருந்து திரும்பினார். வழக்கம்போல் குடும்பம் ஒன்றாக சாப்பிட்டது. சிரிப்பும் பேச்சும் நிறைந்த இரவு உணவு. 9 மணிக்கு எல்லோரும் தாங்கள் அறைக்கு சென்றனர். வீடுகள் முன்புற கதவு ராமகிருஷ்ணன் பூட்டினார். பின்புறம் கதவை லட்சுமி சரி பார்த்தார். எல்லாம் பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்துவிட்டு தூங்கச் சென்றனர். ஆனால் நள்ளிரவு 1:30 மணிக்கு வீட்டுக்குள் ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. முதலில் யாரும் எழுந்திருக்கவில்லை. பிறகு பிரியாவின் அறையில் இருந்து ஒரு சிறிய அலறல் ஒலித்தது. அது வேகமாக அடங்கியது. சுரேஷ் எழுந்து பார்க்கச் சென்றான். அவன் அறைக்குள் வெளியே வந்ததும் இருட்டில் ஒரு நெல் அவனை நோக்கி வந்தது. ஒரு கூர்மையான கத்தியின் ஒளி மின்னியதும் சுரேஷ் எதிர்த்து போராட முயன்றார். ஆனால் அந்த நிழல் மிகவும் வேகமாக இருந்தது. ஒரே நிமிடத்தில் சுரேஷ் தரையில் விழுந்தார். அவன் உடல் முழுவதும் இரத்தம் பெருகியது. கார்த்திக் சத்தம் போட்டுக்கொண்டு ஓடி வந்தான். அவன் கையில் ஒரு தடி இருந்தது. யாருடா இது என்று கத்தினான். ஆனால் அடுத்த நொடி அவன் மார்பில் 2 கொத்துகள். அவன் அலற முயன்றபோது அந்த நிழல் அவன் வாயை பொத்தியது. கார்த்தி சில நிமிடங்களிலே அசையாமல் போனான். லட்சுமி எழுந்து வெளியே வந்தாள். கணவனை அழைத்தாள். ராமகிருஷ்ணன் தூக்கத்தில் இருந்து எழுந்து ஓடி வரும் பொழுது லட்சுமி அலறல் வீட்டையே அதிர வைத்தது. அவர் கணவனின் கண் முன்பாகவே அந்த நிழல் லட்சுமியை தாக்கியது. ராமகிருஷ்ணன் கோபத்தில் பாய்ந்தார். ஆனால் அவருக்கு வயது ஆகிவிட்டது. அந்த உருவம் அவரையும் தள்ளி வீட்டின் முனையில் சாய்த்தது. பிறகு மெதுவாக கொடூரமாக அவரையும் முடித்தது. பிரியாதான் அறையில் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். கதவை உள்ளே பூட்டியிருந்தாள். ஆனால் சாளரம் திறந்திருந்தது. அந்த நிழல் சாளரம் வழியாக உள்ளே நுழைந்தது. பிரியா கத்த முயன்றாள். ஆனால் அவள் வாயில் துணியை திணிக்கப்பட்டு அவள் கண்கள் பயத்தில் விரிந்தன. அந்த இரவு அவர் கண்ட காட்சிகள் அவளை வாழ்நாள் முழுவதும் வதைக்கும். காலை 6 மணி அருகில் இருந்த விவசாயி ஒருவர் வீட்டுக்கு வந்தபோது வீடு முழுவதும் இரத்த வெள்ளம். 4 உடல்களும் பயங்கரமாக கிடந்தன. பிரியா மட்டும் உயிருடன் இருந்தாள். ஆனால் அவள் பேசும் நிலையில் இல்லை. கண்கள் விழித்து பார்த்து கொண்டே இருந்தாள். போலீசார் விசாரணை தொடங்கியது. வீட்டில் எந்த திருட்டு அடையாளமும் இல்லை. பணம், நகைகள் எல்லாம் இருந்த கதவுகள் உடைக்கப்படவில்லை. உள்ளே இருந்துதான் எல்லாம் நடந்திருக்க வேண்டும் என்று தெரிவித்தது. பிரியாவிடம் விசாரித்த போது அவள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாள்: அண்ணன். விசாரணையில் அதிர்ச்சி காத்திருந்தது. சுரேஷ் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பெரிய தொகையை கடன் வாங்கியிருந்தான். அந்த கடனை திரும்பி கொடுப்பது போலவும் பேசாமல், நான் பணமே வாங்கவில்லை, வேணும்னா கோர்ட்டில் போய் கேஸு போடு என்றான். ஆம், பணத்தை கொடுக்கும் முன்பே எந்த பத்திரமோ ஆதாரமோ இல்லாமல் குடும்பத்தின் மேல் இருந்த நம்பிக்கையின் பேரில் பெரிய தொகையை கொடுத்திருந்தார். அந்த நபர் இதனால் மனம் உடைந்து போன அந்த நபர் உள்ளூர் கும்பலிடம் கதறி அழுதுள்ளார். இந்த கும்பல் ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்தது. அவர்கள் இரவில் வீட்டுக்குள் நுழைந்து முழு குடும்பத்தையும் அழித்துவிட திட்டமிட்டனர். சுரேஷ் முதலில் கொன்ற பிறகு மற்றவர்களை அச்சுறுத்தி பிரியாவை மட்டும் உயிருடன் விட்டு எச்சரிக்கை செய்தனர். அந்த இரவு முழுவதும் வீட்டுக்குள் என்னென்ன கொடூரங்கள் நடந்தன என்பதை பிரியா இன்னும் சொல்ல முடியவில்லை. அவள் மனம் உடைந்து விட்டது. குடும்பம் முழுவதும் அழிந்தது ஒரே இரவில். இந்த கதை உண்மையான சம்பவங்களை அடிப்படையாக கொண்டது. கடன், பழி, பயம் இவை எந்த குடும்பத்தையும் ஒரே இரவில் அழித்துவிடும். சுரேஷ் கடன் வாங்கிவிட்டு அதற்கு ஏற்றாற் போல் நடந்து கொள்ளாமல், பணமே வாங்கவில்லை என்று கோர்ட்டில் பார்த்துக்கோ என மரியாதை இல்லாமல் பேசிய போது பணம் கொடுத்தவரின் மனம் என்ன பாடுபட்டு இருக்கும் என்ற கேள்வியும் இங்கே எழுகிறது. மக்களை, இந்த மாதிரியான அதிசய சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும். மக்களை.